உழைச்சா தான் நம்ம உழைப்போட அருமை தெரியும். இதை பற்றி தான் நான் இந்த பதிவு நமக்கு தான். புரியுதா? ஹாய், வணக்கம். உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். நமக்கு உழைச்சாதான் நம்மளுடைய உழைப்போட அருமை தெரியும். இதை பற்றி தான் ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே, இந்த சின்ன கதை மூலம் இதை பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தார். அவருக்கு ஒரு பையன். அவர் சின்ன வயசுலேருந்து நல்லா உழைச்சி முன்னுக்கு இப்போ பெரிய இடத்துல இருக்கிறாரு. அந்த மகனை படிக்க வச்சாரு. படிக்க வச்சா கூட அந்த மகன் நம்ம அப்பா தான் பெரிய பணக்காரங்களாக இருக்காங்களே, நம்ம எதுக்கு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த உழைப்புலையே ஒரு கவனத்தை செலுத்தாமல் அவன் பாட்டுக்கு நல்லா ஊர் சுற்றிக்கிட்டு நல்லா சிறப்பாக இருந்தான். அந்த மகன் தந்தைக்கு ஒரு கவலை, நம்ம மாதிரி உழைச்சி அவன் நல்லா வரணுங்கிறது இது பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அவன் அதை கண்டுக்கவே இல்லை. ஒரே அலட்சியமாக பொழுத போக்கிட்டு இருந்தான். நண்பனிடமாக தொழிலுக்கு சேர்த்து விடலாம் இந்த பையனை, அப்பயாவது அதோட அருமை தெரியுதான்னு சொல்லி தன் நண்பரிடம் சொல்லி ஒரு இடத்துல சேர்த்து விட்டாரு. 2 மாதம் போனான். அந்த தொழிலதிபருக்கு அவருடைய நண்பருக்கும் இவனுக்கு ஒரு அளவு ஒரு பொருள் கொடுத்து பணத்தை கொடுத்து நீ வீட்டுக்கு போயிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இந்த தொகை அனுப்பிட்டாரு. மகன் அந்த தொகை எடுத்து தந்தையிடம் கொடுத்தாரு. தந்தை என்ன பண்ணால் அந்த பணத்தை கையில் கூட வாங்கல, அப்படி கையை சுண்டி விட்டாரு. சுண்டி விட்டோன்னா பணம் தூக்கி எழுந்துச்சு. அந்த பையன் என்ன பண்ணால் சரின்னு சொல்லிட்டு மகனும் அவனும் போயிட்டான். சரி, இதுதான் சரிவல்லைன்ட்டு மற்றொரு நண்பரிடமாக சேர்த்து விடுவோன்னு சொல்லி இன்னொரு ஆள்கிட்ட போய் இந்த பையனை கொஞ்சம் நல்லா ட்ரைனப் பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்புகிறாரு. அங்கே அனுப்பியும் அவன் 2 மாதம்தான். 2 மாதம் போயிருப்பான். அவருக்கும் இவன் வேலையை திருப்பி விடாமல் பணத்தை கொடுத்து திருப்பி அனுப்பிட்டாரு. வீட்டுக்கு வந்த மகன் தந்தையிடம் பணத்தை கொடுத்தான். அந்த பணத்தையும் இவர் கையில் சுண்டி விட்டார். மகனும் சரின்னு போயிட்டான். அப்பா தட்டி விட்டதுமே அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டான். சரி, நம்ம நண்பர்களை அனுப்பினாதான் இவன் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறான், தெரியாத ஒரு இடத்துல அனுப்புவோன்னு சொல்லி வேறு ஒரு இடத்துக்கு ஆள் யாருன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு அனுப்பி வேலைக்கு செய்ய புதிய இடத்துல புதிய வேலைக்கு அனுப்பி வச்சுட்டாரு. அவன் போய்கிட்டு இருந்தான். மகன் ஒரு நாள் சம்பளம் அவங்க ஒரு மாதம் சம்பளம் தந்தைக்கிட்டே இருந்து எடுத்துகிட்டு கொடுக்குறான். அப்பொழுது தந்தையும் அதே மாதிரியே அதை கையில் வாங்கி துண்டி விட போகிறாரு. அப்படி ஜடக்குன்னு பையன் கையை பிடிச்சிட்டான். ஏப்பா, இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்னு சொல்லி கோபமாக தந்தையை அடிக்கே போயிட்டான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்ச காசு தெரியுமா, நீங்கள் அதை போய் சுண்டி விடுறீங்களே என்று கோபப்பட்டான். உடனே தந்தை என்ன பண்ணார், அப்போ தான் அவருக்கு மகிழ்ச்சி. மகனே, இப்பொழுது தான் நீ சரியாக கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு வந்த காசு, அதனால் உனக்கு அந்த ஒரு கஷ்டம் தெரியுது, அதுதான் உனக்கு உழைப்போட அருமை தெரியுதுன்னு சொல்லி அவனை பாராட்டினார். நம்மளோட உழைப்போட அருமை எப்பொழுது தெரியுங்களா? உழைக்கும் பொழுது தான் உழைப்போட அருமை தெரியும். கஷ்டப்பட்டு உழைக்கும் பொழுது கண்டிப்பாக உழைப்போட அருமை தெரியும். அதனால தான் நம்ம உழைக்கிறப்ப தான் நம்ம காசோட அருமையை நம்ம பார்க்க முடியும். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.